என் தோழி சவிதாவை பார்க்க அவள் வீட்டுக்கு போயிருந்தேன். அவள் மகள் சோனியா கல்யாணம் முடிந்து ஹனிமூன் எல்லாம் போய் வந்திருந்தாள். என்னம்மா சோனியா, ஹனிமூன் எல்லாம் எப்படி இருந்தது என்று கேட்டேன். அதற்கு அவள், போங்க ஆண்டி, அங்கே ஒரு காமெடி நடந்தது, அதை நினச்சா சிரிக்கவா அளவான்னு எனக்கு தெரியலை என்றாள். சோனியா அவள் ஹனிமூன் கதையை என்கிட்ட சொன்னான். அவங்க பாண்டிச்சேரிக்கு ஒரு ஈவினிங் 4 o'clock போய் ரீச் பண்ணாங்களாம். அப்புறம் ரூம்ஸில் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு கீழே லாபிக்கு வந்தாங்களாம். லாபி ரொம்ப சூப்பராக இருந்ததாம். எங்கே பாரு கண்ணாடியாம், கிளியர் ஸ்பார்க்லிங் கிளாஸ். எங்கே லாபி முடியுது, எங்கே அவுட்டோர் ஆரம்பிக்குதுன்றே தெரியலையாம். கப்புள்ஸ் 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு லாபியில் நடந்து போனாங்களாம். சைலேஸ்வர் ஓப்பனிங் வழியாக வெளியில் போனாராம். பக்கத்தில் வந்த சோனியாவும் அதுக்கு பக்கத்தில் இருந்த ஓப்பனிங்கில் வெளியே போக ட்ரை பண்ணாலாம். ஆனால் அது ஓப்பனிங்கே இல்லையாம், அது கிளியர் கிளாஸாம். டமால்டு அதில் முட்டி சோனியா கீழே விழுந்துட்டாலாம். சோனியா அவள் கதையை சொல்லும்போது எனக்கு சிரிப்பாக வந்தது. அசிங்கமாக போச்சு ஆண்டி, ஏதோ ஒரு படத்தில் ஒரு டைலாக் வருமே, நேஷ்னல் பர்மிட் லாரியில் அடிபட்டு கிடந்த தவளை மாதிரிண்டு, அந்த மாதிரி நான் கடந்தேன். எல்லாரும் ஓடி ஓடி வந்து ஹரி ஓகே மேடம், ஹரி ஓகே மேடம் அப்படின்னு கேட்டுட்டு என்னை தூக்கி உட்கார வச்சாங்க. ஆனால் என் புருஷன் என்ன பண்ணார் தெரியுமா? சிரிச்சாரு ஆண்டி. ஆண்டி, 8 வருஷம் லவ் பண்ணி இந்த மனுஷனை நான் கல்யாணம் பண்ண ஆண்டி. கடைசியில் நான் கீழே விழுந்த உடனே தூக்கி விடாமல் விழுந்து விழுந்து சிரித்தாரு. எப்படி சிரித்தாரு தெரியுமா? எனக்கு மானமே போயிடுச்சு. அப்புறம் எனக்கு செம்ம கோவம் வந்தது. பேசாம விருட்டு நடந்து போய் வெளியில் உள்ள ஒரு கஃபேயில் உட்காந்துட்டேன். அப்புறம் அவர் வந்து என் பக்கத்தில் உட்காந்து ரொம்ப கரிசனம் காட்டுறது போல் நடந்துக்கிட்டார். இல்லைம்மா, நான் சிரிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதையும் சிரிச்சுட்டே தான் ஆண்டி சொன்னார் என்று சோனியா அவள் கதையை சொல்லி முடித்ததும் எனக்கும் சிரிப்பு தான் வந்தது.